போலீஸ் ஸ்டேஷன் எந்த பக்கம் இருக்கு? மை போட்டு பார்த்தேன். என்ன போட்டு பார்த்தேன்? நானும் மை ஊத்தக்காரனா? ஒவ்வொருத்தருடைய உள்ளமும் எப்படி இருக்குங்கிறத சோதனை பண்ணி பார்த்தேன். மனசு சரியில்லை, ஆள் அலங்காரம் தான் நல்லா இருக்கு. புரியுதா? பக்கத்தில் வா. என்ன வேணும் உனக்கு? நானா சொல்ல வேண்டாம்னு வாயை அடைச்சிக்கிறதே. என்ன வேணும் கேளு. என்ன செய்து உனக்கு? கண்ணமுடி, நிமிந்து உட்காரு. அந்த பக்கம் உட்காரு. அதான் ஒவ்வொரு மனசும் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கலாம்னு நினைச்சேன். நிமிந்து உட்கார், நிமிந்து உட்கார், கண்ணை மூடிக்கா, ஸ்தானமா உட்கார். பேய் இல்லை, பிசாசு இல்லை, மை இல்லை, மந்திரம் இல்லை. புரியுதா? இடைப்பட்ட காலத்தில் ஒரு சின்ன நட்புல உள்ளம் பாதிக்கப்பட்டுருச்சு. அந்த உள்ளம் பாதிக்கப்பட்ட உடனே சைக்காட்டிஸ்ட் ப்ராப்ளம் மாதிரி நைட்டெல்லாம் தூங்காம விடத்து விறுவிறுத்து மேலெல்லாம் வேர்த்து பூத்து யாரை கண்டாலும் அங்கார பேய்கணக்க வாரா கால கூடா நட்பு கேடா. வா, இந்த பிள்ளைய தங்க பிள்ளையா நான் ஆக்கி தந்துருந்தேன். என்ன வார பௌர்ணமிக்கு இந்த குட்டியை கூட்டு வா, இங்க வச்சு நல்லா ஆக்கிருவோம். வெற்றி உண்டு. சந்தோஷமாரு ஐஸ்வர்யமா வாழ்வான், ஒரு குறையும் வராது. இப்படி நல்ல பிள்ளை, பரமான பிள்ளை. நல்லா அப்படியா? கேட்டு பாப்புறோம். விவசாய இடம் யாரும் வச்சிருக்கா? விவசாய இடங்கள் யாரும் வச்சிருக்கீங்களா? ரொம்ப பேசுறால நான் கூப்பிடுறதே இல்லைங்க. பிள்ளைய பத்தி யாரு கேட்டு வந்திருக்கா? அவா போட்டாலாம் எங்க வச்சிருக்கா? உன் பையன் போட்டாலாம் கால் வந்துட்டு வரலாம். முருகா முத்துக்குமரா என்போ அறுபடை வீடு கொண்ட ஐயா என்பேன். என்னப்பா வேணும்? நல்லா படிக்கிறான். எக்ஸாம்ல மார்ச் மாதம் எக்ஸாம்ல எல்லா சப்ஜெக்டும் ஃபெயிலு. அதே கொஸ்டின் பேப்பர் வீட்டில் கொடுத்தா 95 மார்க் மேலே எடுக்கிறான். தம்பி வருத்தப்படக்கூடாது. வருத்தப்படுவீங்க? என்னத்தை வருத்தப்பட்டு என்ன நடக்க போகிறோம்? விதவிதமான படத்தை பார்த்து மனத்தை பறி கொடுத்து முட்டாளா மாறியாச்சுன்னா எப்படா எக்ஸாமில் எழுத முடியும்? முடியாது. கல்வி ஞானம் இப்பொழுது குறைஞ்சிடுது. சற்று பொறுமையாக அடுத்த தேர்வில் அவனை வெற்றியாக்கி தாரேன், படிக்க வச்சு தாரேன். ஆமாம், வெற்றியாக்கி தாரேன். என்னைய புதன்கிழமை வந்து பாரு, ஆனந்தமாக வந்து பாரு. கர்மசாமிக்கு கர்ம இந்த செல் எடுத்துக்கா, யாவுமா எடுத்துக்கப்பா. திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாருமா? திருமணம் சம்பந்தமாக யாருக்குக்கா திருமணம்? மருமகன்னா நான் சொல்றது உங்க காத்துலயே விழலையோ? திருமணம் சம்பந்தமாக யாருக்கு திருமணம்? கால் வந்துட்டாங்க. காவிரி தூள் பொழில். அம்மா நீங்க வாரீங்களா? யார் நீங்க? அப்படியா? சரி. காளியம்மன் கோயில் இருக்கா? வந்து நிற்கிறாள பத்திர காளியம்மா, கால் வந்துட்டு வா. ஏமா அந்த அம்மாளுக்கு பொங்கல் வச்சிருக்கியா நீ? இதுவரை வைக்கல, வச்சிரு. உன் பிள்ளைக்கு திருமண வாழ்க்கையை நல்லாக்கி தரேன். இப்போ இருக்கக்கூடிய பண நஷ்டத்தை தீர்த்து கடன் இல்லாமல் வாழ வைக்கிறேன். வேற என்ன வேணும்? இதோ பார், இந்த கனி அங்கே கொண்டு வை, உன் வீடு வளரும், செல்வம் கிடைக்கும், புண்ணியம் இருந்து ஆனந்தமாக வருவாய். இப்போ கல்யாணம் முடித்து பிரிவும் பிரச்சனையுமா இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு? யாருக்கா? யாருக்கு கல்யாணம்? கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? மருமக எங்க இருக்கா? உள்ள வரக்கூடாதா? கால் வந்துட்டு வாங்க. என்னம்மா நல்லா இருக்கீங்களா? வரலாம். ஒரு நேரத்தில் உன்னுடைய வீட்டுக்குள்ள பிரிவும் பிரச்சனை இருந்துச்சு. இன்னைக்கு குடும்பத்தை ஒற்றுமை ஆக்கி தந்தாச்சு. அடுத்த நிலையான தொழிலை உருவாக்கி இன்னொரு மனையும் உருவாக்கி தந்தா போதும்ல. வேற என்ன வேணும்?
இதோ கனி சரியில்லையே, இன்னைக்கு நான் கனி கொடுத்தோம்னா இன்னும் 14 நாட்கள் கழித்து தான் குழந்தை ஜனனமாகும். புரியுதோ? இந்தா இந்த கனியை வீட்டுக்கு கொண்டு போ, 14 கழிச்சு ஒரு வெற்றியான செய்தியோட வருவாய். அதை பத்தி பின்னால பேசலாம். போ. அடுத்து, கல்யாணம் முடித்து பிரிந்து போனார்கள், அவர்கள் வருவார்களா வரமாட்டார்களா? கால் வந்துட்டு உடனே ஏன் கால் வந்து வந்துருவாங்க. இந்தா பிரிந்து போன பெண் ஜென்மத்தை வர வைத்து குடும்பத்தோட நல்லா வாழ வச்சு தாரேன். இனி சொன்னபடி கேட்டு நடக்கும். தைரியமா போயிட்டு வா. கடலூர் கடலூர் தொழிலான பண நஷ்டம் நிறைய அடைஞ்சிட்டேன், வெற்றியாகி தரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? நிறைய பண இழப்பு. கால் வந்துட்டு வா. வள்ளலார் கோயிலுக்கு உங்க வீட்டுக்கு எவ்வளவு தூரம்? 10 கிலோமீட்டர். பக்கத்தில் வந்து நெல். ஏன் 9 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நிற்க? கால் வந்துட்டு வா. அடுத்த உத்தரவு உனக்கு தான், அதான் சொல்லி கூப்பிட்டேன். பாட்டாலே புத்தி சொன்னார், பாட்டாலே பக்தி சொன்னார், பாட்டுக்கு நான் பாட வைத்தேன். உங்க மனைவி எங்க இருக்கு? திருமணம் ஆகலை. உங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு வந்து நல்வழி காட்டுறதுக்கு மனைவி வந்த பிறகுதான் உங்க வாழ்க்கை உயர்வடையும். அதுவரை நீ எங்க போனாலும் கட் கட் கட்டையில முட்டின மாதிரி இருக்கும். நடக்கா? ஆமா. அந்த வெற்றி நடக்குமா அப்படின்னு கேட்டேன். முருகா, நீ வந்து நிக்கிறியே ஏன்? முருகப்பெருமானுக்கு பூமாலைகளை வாங்கி தரித்து உன் பேருக்கு அர்ச்சனை செய்துவிட்டு என்னை வந்து பார். வைகாசி விசாகத்துக்கு பிறகு திருமணமும் நடக்கும், இழந்த பணமும் உனக்கு கிடைக்கும், செல்வமாகி தரேன், ஒரு வீட்டை சீர்திருத்தி தரேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்க வீட்டை சீராக்குகிறேன் என்பது பொருள். வாடா தம்பி, கால் வந்துட்டு வா. தொழிலை பற்றி என்னடா மனக்குழப்பம்? பத்திரத்தை படிக்கணும், இல்லைன்னா தப்பா போயிடும். என்னப்பா வேணும்? சரி, ஜாதகத்தை போய் பார்த்தீங்களா? உங்க பத்திரங்கள்லாம் எங்க இருக்கு? யார் வீட்டில்? படிச்சு பார்த்தீங்களா? புரியல எனக்கு ஒன்றும். நான் தான் பத்திரத்தை கொஞ்சம் படித்து பார்க்கணுன்னு உத்தரவு இருந்துச்சு. அதை படித்து பார்த்து வெகு விரைவில் சம்மந்தப்பட்ட அலுவலகர்களை பார்த்து சீர்திருத்தி நகல் எடுத்து எழுதுக்கு பழகுங்கோ. அப்படி இல்லைன்னா உன் பிள்ளைகளுக்கு கூட உதவாதுடா தம்பி. அதான் கேட்குறேன். கால் வந்துட்டு வா. ஆமாம், பெரிய ரகசியம் இல்லை அது. செல்லரித்து போன சுவடுகள் தான் அது. சரி பண்ணி தாரேன், தொழிலையும் வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? உன் தந்தையார் அந்த காளி கோயிலில் தொண்டு செய்து கொண்டு இருக்கும் பொழுது கோயிலில் இருந்து கற்பூரத்தை அணைப்பதற்கு ஒரு பொருள் விழுந்துச்சு. அதுல இருந்து உன் தகப்பனுக்கு ஒரு பக்கத்து கால் வலி, நெஞ்சு பாதிப்பு, ஊருக்குள்ள கொஞ்சம் உபகதையான பகை, இவைகளெல்லாம் தோன்றி மரணம் எதிர்பார்க்காமல் வந்து சேர்ந்தது. புரியுதா? இதற்கு என்ன காரணம் என்று அறிந்தேன். கோயிலை விட்டு விரட்டணும், சரியில்லை அப்படின்னு சொல்லி மாந்திரிகம் நடந்தது. அதுல இருந்து வந்த வினைகள் இன்று வரை ஒன்னையும் தொடர்ந்தது. வெற்றியாக்கி தரேன். பௌர்ணமிக்கு முன்னால் என்னை வந்து பார். என்னை பார்த்த பிறகு தொடங்கு. சந்தோஷமா. கர்மசாமிக்கு வேலூர் வேலூர் செம்பருத்தி பூவை போல கோர்ட்ல யாரோ கேஸ் போட்டிருக்காங்களாம்ல. யாரு? நீதிமன்றத்தில் யாரோ வழக்கு வச்சிருக்கிறீங்களா? வேலூர் 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 பகுதியிலிருந்து நீதிமன்றத்தில் வழக்கு. யாருப்பா இருக்குன்னா சொல்லிக்கிட்டு முன்னால வாங்க. என்ன வழக்குன்னு? கிணறு சொந்தம் வழக்கு போட்டிருக்கீங்களா? கால் வந்துட்டாங்க.
சப்தகன்னிமார்கள் கோயில் எங்கப்பா இருக்கு? போற வழியில இருக்கோ? என் தங்கைமார்கள் வந்து நிக்கிறாங்களே, அதான் கேட்டேன். கால் வந்துட்டு வாங்க. இந்த வழக்கில் உனக்கு வெற்றி கிடைக்கும். அது உனக்கு உரிமையானது என்பதை தீர்மானம் செய்து விடுவோம். இப்பொழுது 6 மாத காலங்களாக உன் உடலுக்குள்ள ஒரு வகையான தளர்ச்சியும் நோயும் இருக்கிறது மாதிரி நீ பிம்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? உண்மையா? அது உனக்கு ஆபத்தை தராது. அவ்வளோ பெரிய நோயெல்லாம் வரல. வீணா கற்பனை செய்ய வேண்டாம். வேற என்னப்பா வேணும்? ஒருவர் படித்து உத்தியோகத்துக்கு செல்வார், இன்னொருத்தர் பிசினஸ் பண்ணுவார். ஜெயிச்சு தர வெற்றி அடைவாய். என்னாலும் என் துணை உனக்காக உண்டு. ஆனந்தமடைந்து வருவாயப்பா, வாழ்க. கருப்பசாமிக்கு அதே வேலூர் எல்லை எங்க பணமெல்லாம் நஷ்டமாகி நாங்க கடன் பட்டிருக்கோம். அதுக்கு ஒரு மாற்று தரணும். கருப்பசாமி ஒன்னாலதான் முடியும். நீங்க பண நஷ்டம் என்ன அடைந்தீர்கள்? கால் ஒன்று. பிள்ளைகள் பிரிந்திருப்பதாக நினைத்து வேதனை அடைந்து வந்தது யார்? தன்னுடைய பிள்ளைகள் பிரிந்து இருக்கிறார்கள் அப்படின்னு நினைச்சு வந்தது யாரு? யார் பிள்ளை பிரிஞ்சிருக்கு? எங்க இருக்காங்க? அமைதி. எங்க இருக்காங்க? மிலிட்டரியில் இருக்காங்க. அவங்கள பத்தி என்ன கவலை? பக்கத்துல வா. இன்னொருத்தர் அண்ணன் கால் வந்துட்டானே, தங்க அண்ணன் அங்கேயே நில்லுக்கா, உன்னை கூப்பிடுவோம்ல. எப்ப இழந்தது போனது போனதுதான், மீட்ட முடியாது. ஆனா அடுத்து உன்னை கடன்பட விடாம காப்பாத்தி வருமானத்துக்கு ஒரு வழிவகுத்து தாரேன். நீ குடியிருக்கிற வீட்டுக்குள்ள ஒரு தீய சக்தி இருக்கு. அதனால அந்த வீட்டில் உன்னால நிம்மதியா இருக்க முடியாது. இப்போ மனவேதனை நடக்கும். உன் வீட்டுக்கு முன்னால இருக்கக்கூடிய ஓடையில பழங்காலத்தில் கழிச்சு கூட தீயவைகள்லாம் சேர்ந்து கிடக்கு. அது உன் வீட்டுக்குள்ள பக் 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 பக்குன்னு வருது. அதனால அதை மாத்தி தாரேன். ஆயுள் பிளமா இருக்க வைக்க. கால் வந்துட்டு வா, நல்லாயிரும். தைரியமா இருக்கும். காட்ட வேண்டாம். வீட்டுக்கு முன்னால ஓடை இருக்கு, புரியுதா? நெஞ்சே உனக்கு உபதேசம் இது. ஐயா இந்தாப்பா, ஆயுள் பிளமா இருப்ப, நிறைந்த வருமானம் கிடைக்கும், உன் கடன் தீரும். கூட இருந்து காப்பாத்துறேன். நல்லா இருப்பா. காசு உள்ள வச்சுட்டேன், நீ காணல, நான் என்ன செய்ய முடியும்? உள்ளுக்கு இருக்கு. கால் வாக்கா. நாங்க இப்ப இருக்க ஊரு சரியா இல்ல வேற ஊருக்கு போகவான்னு யாரு கேக்கா? நீங்களா? ஏன் இப்ப எந்த ஊர்ல இருக்கீங்க? வெளியூருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? இப்ப இருக்க ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போகணும்னு நினைக்கிறியா? தாயும் பிள்ளையும் வந்திருக்கீங்களா? எத்தனை வருஷம் தாயி உன் பையன் வேலைக்கு போய்? இன்னும் 7 வருஷம் இருக்கு. கல்யாணம் முடிச்சு உன்னைய விட்டுட்டு ஓடி போயிடுவானோன்னு நீ நினைக்கிற, புரியுதா? அந்த பிள்ளைய அவன் கல்யாணம் முடிப்பான், உன் கூட தான் வாழுவான். பிரிந்து போக மாட்டான். பெருமையாக வாழ வைப்போம். வேற என்ன வேணும்? நான் முடிச்சு வைக்க. கால் விட்டுவா. பக்தர்கள் கொஞ்சம் அமையாங்க. எனக்கும் அப்படி முடிச்சு வைக்க கூடாது. இவங்க நாராயணா நாராயணா வாமா. உன் வீட்டுக்குள்ள நான் இறங்கின உடனே கிருஷ்ண பரமாத்மா வந்து நின்னார், புரியுதா? அவருடைய சங்கு சக்கரம் போன்ற சக்கரம் தருதுகள் இருந்து சக்கரம் சுழல்வது போல உன் மகனுடைய மனத்துக்கு சுழண்டு கொண்டு இருக்கு. அதனால நல்வாழ்வை தந்து உலகமைக்க வாழ வச்சு தாரேன். பக்கத்துல வா. நல்லா இரு மகனே. இந்தா காசு பணத்துக்கு கவலை இல்லை. வாங்கி போட்டிருக்க இடம் மாளிகையா ஆகும். போ. கால் தாய் என்ன வேணும் உனக்கு? உன் பிள்ளை கல்யாணம் நடக்கணும். பிள்ளை பேர் என்ன பேரு? அந்த பிள்ளை ஒருத்தனை கூர்த்தியை கூட்டு ஓடிட்டா என்ன செய்வ? அப்படித்தான் நடக்க போகுது. புரிஞ்சுக்கா? நீ
புரியுதா? அவன் உன் சொல்லலாம் கேட்க மாட்டான். உதறி தள்ளிட்டு ஓடக்கூடிய விதி உடையவன். ஆனால் 6 மாதத்துக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை சரியாக நடக்கும், வெற்றியாக நடக்கும். காரணம் இப்போதைக்கு இடமாற்றம் செய்து கொள், தெளிவாகுவாய். வரலாம். பக்கத்துல வா. ஒரு உத்தரவு தான், ஊருக்கு போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமி, எங்களுடைய பணம் எல்லாம் ஒரு இடத்துல தேங்கி கிடக்கு, எங்களுக்கு வருமானம் ஒரு ஆள் கேட்கிறாரு. யார்ட்டையும் கொடுத்து ஏமாந்துருக்கிறீங்களா? பணத்தை கொடுத்து யார்ட்டையும் ஏமாந்தீங்களாப்பா? எங்க கொடுத்தீங்க? தெளிவா சொன்ன பிறகுதான் அங்க வந்து உட்காரணும். கால் வந்துட்டாங்க. கரெக்ட். பிள்ளை சம்பந்தமா கேட்டு வந்தது யாரு? என்னம்மா? கரெக்ட். முன்னால வந்துடணுமா? இன்னொரு தடவை கால் வந்துட்டாங்க. தோல் பதனிடும் சாலை உங்க ஏரியாவில் எங்க இருக்கு? ராணிப்பேட்டை. உனக்கு ராணிப்பேட்டையா? இன்னும் 2 குறி இருக்க. ராணிப்பேட்டை. அடுத்த உத்தரவு உனக்கு. வெயிட்டிங் ஹேர். கால் வந்துட்டாளா தம்பி? அம்மா நீ நில்லுக்கா, கொஞ்சம் கழிச்சு வா. என்ன இவனுக்கு ஒரு கேள்வி இருக்கு, பதில் சொல்லலான்னு பார்ப்போம். பாப்பா, ஆஞ்சநேய மூர்த்தி எங்கடா இருக்காரு? உங்க ஊருக்கு போற வழியில இருக்காரா? கால் வந்துட்டு வா. ஏன்னா என் குதிரை அங்கே போச்சு, ஆஞ்சநேயரோட பார்த்தேன். அப்போ கேட்டுக்கிட்டு சொல்லிடான்னுச்சு, அதான் கேட்டேன். வா. இழந்த பணம் வேணுமா, வேலை வேணுமா? வேலை வேணும். வேலையை வாங்கி தர முடியுமான்னு பார்க்க. கண்ணை மூடு. நீ நினைக்கிற ஆளால அந்த வேலையை வாங்கி தர முடியாது. ஆனால் கருப்பசாமி இயல்பாக அந்த பணியை வாங்கி தரேன். வேற என்ன வேணும்? இந்தா அபிவிருத்தியாகும், கடன் படாமல் காப்பாற்றுறேன், ஒரு லோன் கிடைக்கும், வாங்கி சமாளிச்சிரு. ஓ கால் வந்துட்டு வா மகளே. வயிற்றுக்குள்ள ஆம்பளை பையன் கிடக்கான். அவ்வளோதான். இன்னொருத்தன் கால் வந்துட்டு வா குட்டி. திருத்தணிகை வாழும் முருகா உன்னை பாட பாடவர். தணிகமலைக்கு போயிருக்கியா? திருத்தணி. ஏன் அப்படி முருகன் மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்க நீ? காலில் வந்துட்டு வா. பாத்தியா பாத்தியா? எல்லாரும் கூப்பிடுங்க பாப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, தணிகாசலபதிக்கு, தண்டபாணி தெய்வத்துக்கு, குழந்தை வடிவேலனுக்கு, குற்றம் தீர்க்கும் இறைவனுக்கு. முருகப்பெருமானே உனக்கு குழந்தையாக வந்து பிறப்பதாக உத்தரவு. அதனாலதான் அவரை நான் கூப்பிட்டேன். என்ன பேர் தெரியுமா? தணிகாசலம். ஆனந்தவாள், வெற்றி அடைவாய். விசாகத்துக்கு பின்பு ஜனனம். ஆனந்தம் 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 ஆனந்தம். சயின்டிபிக் இல்ல, சக்தியால நடக்கு. முக்தியும் அடைவாய், ஆனந்தமும் பெறுவாய். கர்மசாமிக்கு வாடா. ராணிப்பேட்டை கடன்பட்ட எம்பெருமானே, வாதம்பி வாதம்பி. இந்த கனிய வீட்டில் கொண்டு போய், ஓய் குட்டிப்பிள்ள கனியை வீட்டில் கொண்டு போய் பூஜையறையில் கட்டி வச்சு என்னைய தினமும் பூஜித்து கும்பிடணும். உன் குழந்தை பிறந்து 3வது மாதத்தில் பிள்ளைய இங்கே கொண்டு வரணும். இந்த கனியவும் சேர்த்து கொண்டு வரணும். சரியா? ஏய் நீ வாய முடு. உன் பிள்ளை தான் அறிவா பேசுதாட, நீ ஏன் கவலைப்படுறே? போயிட்டு வா, புண்ணியம் அடைவாய். போ வீட்டுக்கு. தைரியமா நான் பார்த்துக்கிறேன். என்னடா வேணும் உனக்கு? கண்ண முடுறா தம்பி. கால் வந்துட்டு வா. அங்கம் குறைந்தவனை, அழகில்ல ஆண்மகனை மங்கையர்கள் நினைப்பதுண்டோ பொன்னம்மா? தங்கச்சிக்கு வயசு எத்தனை? 27 வயசு. என்ன அதை பற்றி உனக்கு கவலையா? ரொம்ப கடன் சொல்லாதீங்க. அதுக்கு தங்கச்சி வாழ்க்கையை பற்றி கேட்குற? கண்ணை முடிக்கா கொஞ்சம்.
உன்னுடைய தவறுகளால் உனக்கு கடன் வந்தது, உன்னுடைய ஆணவத்தால் கடன் வந்தது. பிறர் சொல்லை கேட்காம எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சு பல்ல இழிச்சியே, அதனால தான் அந்த கடன் வந்துச்சு. உண்மையா இல்லையாடா? கால் வந்துட்டு ஒரு மனிதன் எப்பொழுதும் தனக்கு மூத்தவங்களோ அனுபவவாதி சொன்னா என்ன செய்யணாச்சி, கொஞ்சமாவது கேட்கணும். உண்மையா இல்லையானே? வாடா தம்பி வா. இப்போ இந்த பொருள் கடன்களுக்கு இடையில சகோதரிய மனமுடிக்கிற பொறுப்பு ஒன்றை சேர்ந்ததா இருக்கு. இதுக்கிடையில அவ மனசும் அவளுடைய நடைமுறையும் உனக்கு ஒத்துழைக்கவும் செய்யணும். அதுல ஒரு சீர்குறைவு வந்தாச்சுன்னா இருந்தே பிரயோஜனம் இல்லை. அப்படி ஒரு குறை இல்லாம கல்யாணத்தை வெற்றியா நடத்தி தாரேன். உன் கடனையும் தீர்த்து தாரேன். சரியாக 6 மாதங்களுக்குள்ள உனக்கு புதிய தொழிலும் ஒரு இடத்துல இந்த பணமும் வாங்கி தரேன். போயிட்டு வா. நல்லா இருக்கா? வாகனம் சம்பந்தமாக யார் தொழில் நடத்துறா? என்ன தொழில்னே? வாங்கண்ணே, கால் வந்துட்டு வரலாம். ஒரு கேஸ் கிடக்க, அது என்னது? 6 மாதங்கள் நடத்துற தொழில மனச்சிக்கலும் பணச்சிக்கலும் பிரத்தியாரால இடைஞ்சலால லோடுகள் இதெல்லாம் கிடைக்காத வேதனையும் நடந்துகிட்டு இருக்கு. இடம் மாற்றினால் சரி வருமா அப்படின்னு சில பேச்சுவார்த்தைகளுக்கு முயற்சி செய்கிறாய். அது வெற்றி அடையாமல் இருக்கு. அதுக்கிடையில ஒரு காலை தூக்கி பார்த்தேன், அடிக்கடி ஊரலும் குழப்பமும் இருக்கு. கால் வந்துட்டு வா. அம்மா பராசக்தி வருக. வேற என்ன வேணும்? படிச்சாச்சு, கிடைச்சாச்சு, வெற்றி ஆகியாச்சு. பணம் எங்கிருந்து வருதுன்னு பார். ஆகாயத்திலிருந்து வந்தது மாதிரி உனக்கு பணம் வந்து சேரும். போயிட்டு வா. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அப்படி சொல்லு, அப்படி சொல்லு. தாராபுரம் தாராபுரம் 1 2 3 4 5 6. நீங்க தாராபுரமா சார்? நான் உங்களை கூப்பிடுறைய. தாராபுரம் கால் வந்துட்டு வரலாம். மான்கள் துள்ளி விளையாடும். மகாகவி காளிதாஸ் இவங்க ஊரை பத்தி செய்யுள் எழுதியிருக்கிறார். என்ன வேணும்? வேற பையனுக்கு ஒரு சொந்தத்திலே பொண்ணு இருக்குது. சொந்தத்துல பொண்ணு இருக்கு. மகாகவி காளிதாசை பத்தி நான் சொன்னேன் பாத்தியா? உன் பையனுடைய விருப்பம் செட் ஆகாம இருக்கு. அவனை மனப்பக்குவத்தோட வாழ வச்சு தாரேன். சொந்தத்துல இருக்கிற பொண்ணால வாழ்க்கை நல்லா இருக்கும்னு உத்தரவாயிடுது. முடிச்சு தரேன். போயிட்டு வா. கால் வந்துட்டு வா செல்லக்குட்டி. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இந்தாப்பா, தொழிலும் நல்லா இருக்கும். 6 மாதத்துல கல்யாணமும் வெற்றியாக பேச்சுவார்த்தையில் முடிவாகும். நல்லா இருக்கு, ஆனந்தமடை வாய்ப்போ. அப்படியா? திருச்செங்கோடு யார்ப்பா? திருச்செங்கோடு திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வராய நமோ. அர்த்தநாரீஸ்வரர் இருக்காரா? ஆமா. நீங்க திருச்செங்கோடா? திருச்செங்கோட்டுக்கும் கொல்லிமலைக்கும் இடையிலையா? திருச்செங்கோடு தான். 1 2 3 4 5 கோயிலுக்கு பின்பக்கம் உங்க இடம் வரும். கால் வந்துட்டு வாங்க. படிக்கட்டா? எந்த கட்டு? வாப்பா, நல்லா இருக்கிய? யார்? இங்கிலீஷ் பேசுறீங்களா? சன் வாங்க, பக்கத்தில் வாங்க. வாங்க ஃபாதர், உட்காருங்க. என்ன வேணும்? எதுக்கு? கண்ணை மூடுங்க பார்ப்போம். என்னைய மட்டும் நினைக்கணும், வேற யாரையுமே நினைக்க கூடாதா? ஓகே, 3 மாதம் கரெக்ட். 9 மாதங்களாக நீ சம்பாத்தியம் பண்ணி வைத்த பணங்களெல்லாம் வேஸ்ட் ஆகி போச்சு. நடந்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் ஸ்டாக் ஆகி நின்றுரும். அடுத்து நம்ம எப்படி ப்ராடக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு வழி கிடைக்காம வேதனை அடைஞ்சிருக்க. ஆனா இந்த கடன்களை இந்த மரியாதையோட அடைச்சிட்டோம்னா நல்லா இருக்கும். நம்மளை யாரும் தூத்தி விடக்கூடாத. இதுக்கு என்ன வழி பண்ணலாம்ங்கிறதுக்கு எத்தனையோ முயற்சிகள் பண்ணியும் ஒண்ணுமே நடக்கல. இது நகைகளும் டாக்குமெண்ட்டுகளும் வச்சு சூரிட்டி கொடுக்கலாம் நினைக்கிறேன். ஆனா சப்ஜெக்ட் ஒண்ணுமே நடக்கலையே. இதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை மாந்திரிகமா நடந்திருக்குமா? நம்ம நேரம் தானா? இல்ல பிள்ளைங்களுடைய கிரகங்கள் சரியில்லாம இப்படி இருக்குதா அப்படி நினைச்சு உனக்கு ஒவ்வொரு நாளும் தூக்கம் வராம நெஞ்சு படபடப்பு வந்துகிட்டு இருக்கு.
உன் இதயத்து மேல உனக்கு ஒரு சந்தேகமே வந்துருச்சு. உண்மையா இல்லையா? சந்தேகமே படாத. 6 மாதம் பொறுமையாரு. உனக்கு பணமும் தாரேன், தொழிலையும் நடத்தாரேன். வெற்றி உண்டு. வெற்றி மேல கூடிய என் பிள்ளைக்கு சாமியை கூப்பிடுப்பா. கருப்பசாமியா கூப்பிடு. பாட்டு மாலை பாரு கருமசாமிக்கு, வழிபாட்டு மாலை பாரு கருமசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருவாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு, இந்தாப்பா. 30 கோடி தேவன் பல லட்சங்கள் உனக்கு கிடைக்கும். இந்தா தொழிலை உருவாக்கி வெற்றியாக்கி தரேன். உன் பிள்ளை குட்டிகளை அரும்பு உதிராம காப்பாத்துறேன். வாடா. நல்லா இருடா மகனே, ஆனந்தம் அடைவாய். மாலைக்கு விவரம் சொல்லி விடுங்க. டேய் செல்லையா, கருப்பசாமிக்கு பெரம்பலூர். எப்ப இவ்வளவு அழுத்தமா அதை சொல்லணுமா? பெரம்பு அப்படி, பெரம்பு அப்படிப்பட்டது. தாயும் மகனும் சாமி. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே. கால் ஒன்று சொல்லலாம். பெத்த பிள்ளை பித்தானால் பேதை நெஞ்சம் என்ன செய்யும்? பெத்த பிள்ளை பித்தானால் பேதை நெஞ்சம் என்ன செய்யும்? என்னத்தடா காத்துல வச்சுக்கிட்டு இருக்க? இன்னுமா எடுக்கல? வயதுக்கு வந்த பையங்களுக்கு நிறைய அறிவுரை சொன்னா நம்ம பகையாயிருவோம். தாயும் பகையாயிருவா, தகப்பனும் பகையாயிருவான், சொல்லக்கூடிய நண்பனும் பகையாயிருவான். அறிவுரை சொல்லி எத்தனை நட்புகள் பறி போயிருக்கு தெரியுமா? அறிவுரை சொல்லி எத்தனை உறவுகள் பறி போயிருக்கு தெரியுமா? இப்போதைக்கு உனக்கு பொல்லாத நேர காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால நிலையான தொழிலும் பார்க்காமல், வீட்டில் நிலை கொண்டு இருக்கவும் முடியாமல், என்ன செய்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் பல அவப்பேர்களையும், பல பேர்கள் உன்னை கேலி பேசுகின்ற நிலைகளும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அவசியமில்லாமல் போலீஸ் விசாரணை வந்துருமோ என்னும் சில பயங்களும் கூட இப்பொழுது இருக்கின்றது மகனே. புரிகிறத? கால் ஒழுத்துவா. நாராயணா, இந்த நேரங்கள்ல இருந்து உன்னைய காப்பாத்தி நிலையான பணியும் தந்து குடும்ப பொறுப்பையும் தந்து வாழ வச்சு தரேன். கேட்டுக்காடா, வேற என்ன வேணும் உனக்கு? நீ சும்மாற, நீ தானடா கேட்கணும். என்னடா வேணும்? என்னப்பா வேணும்? பேசுடா, மன நிறைவா கேளு. என்ன வேணும்? பேச மாட்டியா? பேசு. என்ன வேணும்? நீ கேட்கறது வரத்தை கொடுன்னு சொல்லியாச்சு சாமி, அதான் கேட்டேன். என்ன வேணும்? இந்தா காசு, பணம் தான் உனக்கு முதல்ல வேணும். தொழிலை உருவாக்கி தரேன், நல்ல சவகாசத்தை உருவாக்கி புகழோடு உன்னை வாழ வைக்க வெற்றியா இருப்பேன். கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு என்னுடைய டாலரை வாங்கி கடத்தல போட்டுக்கா. போ, கடையில் போய் வாங்கு, வெற்றி அடைவாய். உன் பேரும் இல்லை, சாமி படத்தை ஒட்டிக்கா, செல்வம் சேரும். ஆமா, உட்காருமா. உன் வீட்டுக்காரர் என்ன ஏரோப்ளேனில் பறக்காரா? வெளிநாட்டில் இருக்காரா? இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. வாடா தம்பி வா. அங்கே போய் அதை சொன்னேன் இதை சொன்னோம்னு ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கா, அடுத்து நீ எங்கே கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். எப்படி? அப்படித்தானே சொன்னா? ஏகவசனம் பேசியிருக்கிறாய். நான் என்ன செஞ்சாலும் நீ ஏற்றுக்கணும். அந்த சாமி சொல்லுதாருங்கிறதுக்காக என்னை நீ திருத்தம் நினைச்சுன்னு வச்சுக்கா, நடக்காது. நான் பண்ணினது தான், போனது தான். சொன்னானா? கால கட்டிக்கார பேடா, அதே பாதையில் போ, நீயா திரும்பி வருவ. அதானே உண்மை. இன்னொரு தினம் காலில் வந்துட்டு வா. சிரிக்கிறான் பாரு ஆம்பளை, சிந்திக்கவே இல்லையே. தங்கப்பே, நல்ல பே. ஏ ஊமை, அவன் விஷயமுறை உனக்கு தெரியும்ல. பக்கத்தில் வாங்க. இப்போதைக்கு உங்களுக்கு கடன்களும் மன உபாதைகளும் நிறைய இருக்கு, அதெல்லாம் தீர்த்து தந்துருந்தேன். என்ன, அவனுடைய உடல்நிலையை பார்த்தேன், கொஞ்சம் வீக்கங்களும் வலியும் வேதனையுமா இருக்கு. வெளிநாட்டில் இருக்கான், அதை தீர்த்துருவோம். யாரும் செய்வன வைக்கல, வீணா குழம்பாத மகளே. அவனை நல்லாக்கி தந்துருந்தேன். புரியுதா? நல்லாக்கிடுவோம். கருப்பசாமி, அங்கே சில அதிர்ஷ்டங்கள்லாம் இருக்கு. என்ன இருக்குடா? ஆனால் என்னடா
அதுனா என்னது? லாட்டரி சீட்டு. என்ன சீட்டு? வெற்றியாக வாழ வச்சு தாரேன். உனக்கு என்ன வேணும்? பக்கத்துல வா. நல்ல மதிப்பெண்ணும் ஆசிரியை பணிக்கும் செல்வாய். பொறித்துறைக்கு போகணும்னு நினைக்காத. உன் இஷ்டப்படி ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட நீ பழகுவ, அவள்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துருவ, அடுத்து ஒரு பிள்ளைய லவ் பண்ணுவ, கல்யாணம் வர போகும், அதுவும் கட்டாயிரும். அதுக்கு பிறகுதான் தாத்தாவை நம்புவடா. கால் வந்துட்டு வா. நாளைக்கு நடக்க போறது நம்ம இன்னைக்கே சொல்லியிருந்தோம்ல. இந்தா அதுவரை அவனுக்கு எந்த ஆபத்து இல்லாம காப்பாத்துறேன். அதை ஒரு ட்ரைனிங்கா எடுத்துக்கிடுவோம். என்ன? புண்ணியம் அடையுங்கள், செல்வ சிறப்போடு இருங்கள், ஐஸ்வர்யம் பெறுங்கள், வாழ்க வாழ்க வாழ்க. அதே பெரம்பலூர் எல்லை. என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? பெரம்பலூர் பகுதியிலிருந்து தனக்கு நல் வாழ்வு அமைய வேண்டும் என்று கேட்டு வந்தவர். கல்யாணம் முடிச்சிட்டியா? மனைவி எங்க இருக்கா? யார் ஊர்ல? கால் வந்துட்டு வா. அம்மா 3 பேரும் ஒரே இடத்துல இருக்கீல, நீங்க யாரெல்லாம்? காளியம்மன், மாரியம்மன், ஈஸ்வரி அம்மன் 3 தேவதைகள் உன் ஊருக்குள்ள இருக்கு. சரிண்ணா? கால் வந்துட்டு ஒருவர் மீது பாட்டு படிச்சோன்னு சிந்திக்க பாரு. கால் வந்துட்டு வா. என்ன கேட? என்ன வேணும் தம்பி? அவளுடைய உடல்நிலைக்கு எந்த ஆபத்தும் வராது. சில ரிப்போர்ட்டுகள் உனக்கு நம்பிக்கையை தரவில்லை. சரிண்ணா? பிளட் சர்க்குலேஷன் சம்பந்தமான சில ரிப்போர்ட்டுகள் நல்லா இல்லை. கர்ப்பப்பை சம்பந்தமான ரிப்போர்ட்டும் நல்லா இல்லை. போன் எலும்பு சம்பந்தமான குழப்பமும் இருக்கு. இருக்காடா? கால் வருவா. எக்ஸ்ரே லைட்ல போட்டு பார்த்தேன். எலும்பை ஒட்டி இருக்கக்கூடிய சவ்வுகள் சளிகளால் பாதிக்கப்பட்டு வேதனை இருக்கு. மாறிடும். கேன்சர் இருக்குன்னு சொன்னாங்களா? மாறக்கூடிய கேன்சர், குழப்பம் கிடையாது. கால் வந்துடும். சொல்லக்கூடாது, பாவங்களாப்பா. நம்ம சொல்லல. வா. குழந்தைய பற்றி 3 வருஷத்துக்கு சிந்திக்காத. 3 வருஷத்துக்கு சிந்திக்காத. கீமோதெரபிங் இப்போ கொடுத்துருப்பாங்க. முக லட்சணம் மாறி இருக்கும். ஒன் சைடு கொஞ்சம் வீக்கம் இருக்கும். முடிகள் எல்லாம் உதிர்ந்து தோன்றும். இந்த சூழ்நிலை இருக்கிறதுனால எப்படி பிழைக்க முடியும், எப்படி குழந்தை பாக்கியத்தை பெற முடியும் என்ற ஒரு ஐயப்பாடு ஒன்று உள்ளது. 3 ஆண்டுகளுக்கு நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் ஒரு தெளிந்த முடிவும் ஒரு தெளிந்த வாழ்க்கையும் உனக்கு அமைச்சு தந்துடுறேன். இந்த மகளையும் காப்பாற்றி தந்துடுறேன். கால் வந்துட்டு வா. கர்மதாமிக்கு ஹரி ஓம் நமோ நாராயணா. நல்லா இருப்பா. பாலக்காடு ஏனம்மா. கால் வந்துட்டு வரலாம். மூன்று மாத கால அவகாசம் இருக்குடா. அது சம்பந்தமாக உனக்கு பணம் கிடைக்கும். ட்ரீட்மெண்ட்டுக்கு வேண்டிய ஏற்பாடும் பண்ணுவோம். எதுக்கும் கவலைப்படாத. உன்னுடைய மனைக்குள்ள ஒரு தீய சக்தி நடமாட்டம் இருக்கு. அது செய்வனை கோளாறால நடந்த ஒரு ஏவல். அதனால நிறைய உடல்நிலை கோளாறுகளும் பணக்கோளாறுகளும் மனசு சம்பந்தமான பிரச்சனைகளும் வீட்டுக்குள்ள நடந்து கொண்டே இருக்கும். இந்த மன ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கிறதுக்கு நல்வழி கொடுத்து எதிர்மறையான சக்தியை மாற்றி நேர்முகமான ஆற்றலை தந்து பரந்த உள்ளத்தோடு பரவசமா வாழ வைத்தால் போதும்ல. கால் யாருப்பா அது? நல்ல பையன். முருகானு கூப்பிட்டலா? உருகாத உள்ளமும் உருகும். வா பக்கத்தில் இந்த அப்படிப்பா.
ஆயுள் கண்டமில்லாம காப்பாத்துறேன். இவன் வளர்ந்து வருவான், வெற்றி உண்டு. வாப்பா இந்தா தெய்வீகம் திகழும் வாழ்க. அதே பாலக்காட்டு எல்லையில் என் புருஷன் சரியில்லாம நானே எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் கடன் தீருமா? காலம். அடுத்து பாலக்காட்டு பக்கத்தில் தேவி சேத்திரம் எവിടെ உண்டு? தேவி சேத்திரம் அம்மன் கோயில் உண்டுமோ? உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கா? மாரியாத்தா பக்கத்தில் ஒரு சின்ன கடை இருக்கா? நீங்க தான் கால் வந்துட்டு வரலாம். நீங்க தான் கால் வந்துட்டு வா. நேற்று வராமா டூட்டி முடிஞ்சுதா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உழைத்த காலமெல்லாம் வேணாகி இப்ப வேதனைப்பட்ட ஒரு சூழ்நிலை வளர்ந்துகிட்டு இருக்கேன். உன் பையனுக்கு 2.25 மாதங்களுக்குள்ள வெளிநாட்டு பயணத்தை உருவாக்கி வெற்றியான செல்வத்தை கொடுத்து உன் கடனை தீர்த்துத்தானே கண்கலங்காம உன்னை வாழ வைக்கிறேன். போக போக தீர்ந்துரும் அம்மா. நல்லா வாமா வா. தாய் உனக்கு எத்தனை பிள்ளைகளே? பொம்பளை பிள்ளை எத்தனை? பொம்பளை பிள்ளை இல்லை, பையன்தான் இருக்காங்களா? கால் ஒண்ணுமே பேசாத. அவ தலைக்கு மேல நாகம் இருக்கு. நாகம் கோயில் இருக்கா? பக்கத்துல நாகம் உள்ள கோயில் இருக்கா? வீட்டுல இருக்கு. வா, என்ன வேணும் உனக்கு? என்ன நடக்கணும்? கண்ண முடிக்கா? ஒரு பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சு தரேன். அங்க இருக்கக்கூடிய சிவன் கோயில்ல தீபம் போட்டியா இடையில? கால் வந்துட்டு வா. இந்தாமா ஓடியா. வைகாசிக்குள்ள ஒரு பெண் அமையும். புனிதமாக இருப்பாய். உன் உள்ளம் தேட்டப்படும். காப்பாற்ற இந்தா காசு பணம். நல்லா கர்மசாமிக்கு கால் வந்துட்டு வா. ஆனா அதுக்கு அடுத்து ஈனா. ஈயன்னாவில் ஒரு ஊர் தொடங்குது. அது எந்த ஊர்னு பாப்போமா? அதுக்காண்டி ஈரான் ஈராக் இல்ல, ஈரோடு பாலக்காடு. அங்க போங்க. எனக்கா வேணும் கல்யாணம்? யாருக்கு? கண்ண முடுக்கா? கால் வந்துட்டு வா. சிவா சந்திரனே, போன பிள்ளை வராது. புரியுதா? புதுமையாக ஒரு வாழ்க்கையை அமைக்கக்கூடிய நேரம் வந்திருக்கு. என்ன? சிம்ம மாதம் வரை காத்திருக்க வேண்டும். சிம்ம மாதம்னா எதுக்கா? ஆவணி. நல்ல இடத்தை தாரேன், வெற்றியாக்கி தாரேன். நல்லா போற வட்டியை பிடிக்க முடியல, வார வட்டியாவது பிடிக்கணும்லையா? வாங்க சுசிலா மேடம், நல்லா இருக்கீங்களா? இடமெல்லாம் வித்துட்டீங்களா? போன பணத்தை திரும்பி வாங்கி தர வேண்டும். நிறைய கடன் பட்டு இருக்கிற. ஆனா கடன் வாங்கி நீ ஒரு கடனை கொடுத்தனா அது தப்பு தானப்பா. அதை நீ செஞ்சிட்டல்ல, அடுத்து மாத்தி தாரேன். கால் வந்துட்டு வா. ஈரோடு குழந்தைகளோடு வந்தவன். வாப்பா இந்தா, நல்லா இருப்பா. உன் பணமெல்லாம் கிடைக்கும். குழப்பம் இல்லாம நடத்தாரன். வாங்கப்பா. செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன். என்னடா வேணும் தம்பி? மன வருத்தப்படுவியாடா? முருகப்பெருமான் பாட்டை பாண்டனே, அதுக்கு எதுவும் விளக்கம் தெரியுதாடா? சேவல் கூவும் பாடலில் காலன்ட்வா.
கண்கள் இரண்டை வேலனை எடுத்து கைகளில் கொண்டானடி. நீங்க படுற வேதனையில ஒரு பாட்டை பாடுதானே, என்னப்பா அர்த்தம்? உன் மகன் முருகனை மாதிரி 2 பொண்டாட்டியோட வாழ கடமைப்பட்டவன், புரியுதா? அதனால இப்போ போனவளை திருப்பி வருவாளா அப்படி நீங்க நினைக்கிறீங்களே, அது செட் ஆகாதுப்பா, செட் ஆகாது. அதனால வேற வழியை பார்த்து இந்த பிள்ளைகளை காக்கும் பொருட்டி நல்லாக்கி தாரேன். வீட்டுக்குள்ள இருந்தவன் குதிரையில போயிட்டான். புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுரு, காலில் வந்துட்டு வா. என்ன இவ்வளவு பேரும் ஹீரோடா? ஓ சரி சரி, எந்த லைன் நடத்தி தாரேன். அடுத்த வாரம் புதன்கிழமை அன்னைக்கு என்னை வந்து பார். வா.